சண்டே ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு. சிக்கன் 1.5 கிலோ இருக்கும். 3 தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை மல்லி ஆஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் அரைச்சி போடுறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, சோம்பு எல்லாம் ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். மசால் பொடி, சிக்கன் மசாலா 2 கரண்டி, குழம்பு மிளகாத்தூள் 2 கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வாங்க பட்டை, சோம்பு எல்லாத்தையும் போட்டு தவக்கிக்கிடுவோம். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கணும். இப்போ சின்ன வெங்காயம் 1/4 கிலோ வெங்காயம் இருக்கும், நறுக்கியிருக்கேன். வெங்காயம் நல்லா திவங்கட்டும். இப்போ தக்காளியை போட்டுக்கிடுவோம். தக்காளியும் கொஞ்சம் நல்லா திவங்கட்டும். தக்காளி கொஞ்சம் திவக்கவும் இஞ்சி பூண்டு 1 2 கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா திவங்கட்டும். தக்காளி திவங்கிட்டு இருக்கு. இப்போ கறி அள்ளி போட்டுருவோம். கறி இதில் கல்லீரல் எல்லாமே கலந்துருக்கு. கல்லீரல், ஈரல் எல்லாமே கலந்துருக்கு. இது நல்லா கறியை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா வேகட்டும். நல்லா வெந்த பிறகு மசாலா பொடி போடணும். வாசம் வருதா? வருதுச்சு. நல்லா வருதா? இது வேகட்டும், நல்லா வேகட்டும். மசாலா பொடியை தட்டிடுவோம். போட்டு மசாலா பொடி போட்டுப்போம். அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் தண்ணி நல்லா திரட்டி விட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருவோம். மசாலா வடை போகவும் கருவேப்பிலை மல்லி செடி மேலே போட்டு இறக்கிடுவீங்க. மல்லிச்செடியும் புதினாவும். ஓகே. மசாலா வடை கொஞ்சம் போட்டோம். ஒரு 5 நிமிஷம் இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை மல்லிச்செடியை போட்டு மல்லிச்செடி, கருவேப்பிலை, புதினா கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கிடுவோம். இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆகிவிட்டது. சிக்கன் கிரேவி, ரசம், சாப்பாடு
எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வேக போட்டிருக்கேன். அவ்வளோதான். முட்டை வெந்ததும் சாப்பிடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.